Hi friends, welcome to Salesforce Talks. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வாட் இஸ் சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் இல்லை சர்வர்லெஸ் அப்ளிகேஷன் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்கு சர்வரே தேவை இல்லையா, இல்லை சர்வர் இல்லாமல் அந்த அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகுமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ அதை பற்றி பேசலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் இல்லை சர்வர்லெஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ இருக்கிற கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் ஒரு ஒன் டைப் ஆஃப் சர்வீஸ். ஸோ இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாம், ரன் பண்ணலாம் ப்ரொடக்ஷனில் வித்தவுட் மேனேஜிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது என்னென்னா, ஒரு அப்ளிகேஷனை நம்ம ஹோஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு சர்வர் வேணும் இல்லையா? அந்த சர்வர் செட்டப் பண்ணுற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணுற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்ல. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற தேர்ட் பார்ட்டி வந்துட்டு ஃபுல்லாக டேக்கன் கேர் பண்ணிப்பாங்க. நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுலையும் அது மெயின்டைன் பண்ணுறதுலையும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நம்ம வந்துட்டு எதுவுமே மெயின்டைன் பண்ணவோ இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி ஒரி பண்ணவே தேவை கிடையாது. அதுதான் சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு சர்வர் இருக்கு, பட் அந்த சர்வர் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ப்ரொவைடர் பார்த்துப்பாங்க. நம்ம எதுவுமே அதை மெயின்டைன் பண்ண தேவையில்ல. ஸோ இதுதான் ஆக்சுவல் மீனிங் ஆஃப் சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர். நீங்கள் சர்வரை எதுவும் பார்த்துக்க தேவையில்ல, அதுக்குன்னு ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர் இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. உங்களோட வேலை வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி அதை அந்த ப்ராசஸில் ரன் பண்ணுறது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இந்த சர்வர்லெஸ் பார்த்தீங்கன்னா நிறையா மேஜராக இப்போ க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் நிறையா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு நிறைய பேர் கொடுக்குறாங்க. இப்போ ஏடபிள்யூஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன ஃபங்க்ஷனாலிட்டி பண்ண போகிறீங்க, எதர் ஸ்டோரேஜா இல்லை அப்ளிகேஷன் ரன் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து நிறைய சர்வீசஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்துக்கலாம். இப்போ இதில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அங்கே பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று காஸ்ட். ஸோ காஸ்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்துட்டு இப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் வெப் அப்ளிகேஷன் வந்து நம்ம பில்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக நம்ம வந்துட்டு ஹார்ட்வேர்ஸ் வாங்கணும். வாங்கிட்டு ஆஃபீஸில் ஒரு ரூம் வந்துட்டு ஃபஸ்ட்டு சர்வர் ரூம்னு டெடிகேட்டடாக அலாட் பண்ணி, அதுக்குன்னு ஏசி எல்லாம் செட்டப் பண்ணி, அந்த சர்வர் ரேக் செட்டப் பண்ணி, அதுக்கப்புறம் ஓஎஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி, அதுக்கப்புறமா தான் சர்வரே அப் ஆகும். அதுக்கப்புறம் தான் வெப் அப்ளிகேஷனே டெவலப் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ரூம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சர்வரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த 24/7 பவர் சப்ளை, ஏசி இதுக்கு வந்து டெக்னீஷியன்ஸ் இருக்கணும். அப்புறமா அந்த சர்வரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சர்வர் அட்மின்ஸ் இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு நிறைய அமௌண்ட் வந்து செலவு பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சு. கிளவுட் கம்ப்யூட்டிங் கான்செப்ட்ல பார்த்தாலும் உங்களுக்கு கிளவுடில் வந்துட்டு உங்களுக்கு சர்வர்ஸ் கொடுப்பாங்க. பட் நீங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். அதாவது உங்களோட அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது அதை வந்து ஷட் டவுன் பண்ணுறது, மற்ற மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிலாம் நீங்கள் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். அது எல்லா தேர்ட் பார்ட்டி சர்வீஸ்லையும் அப்படி இருக்காது. பட் சில சர்வீசஸில் நீங்கள் தான் மெயின்டெனன்ஸில் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இந்த சர்வர்லெஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது வந்து அந்த சர்வர் என்ன ஓஎஸ்ல இருக்கு, சர்வர் என்ன வெர்ஷன்ல இருக்கு, அதை ஏதாவது ரீஸ்டார்ட் பண்ணுமா, இல்லை அதில் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இருக்கா, இது எதுவுமே நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. ஸோ இந்த சர்வரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு எந்த ஒரு ரிசோர்ஸ்க்குமே எதுக்குமே பே பண்ண தேவையில்ல. அதேமாரி நம்ம ஃபஸ்ட்டே வந்து அப் ஃப்ரண்டாக வந்துட்டு சர்வர் செட்டப் பண்ணணும் இல்லை. ஸோ அதனால வந்துட்டு இந்த அப்ரோச்சில் போகும்போது நமக்கு காஸ்ட் வந்து கம்மியாகும். செகண்ட் ஒன் ஸ்கேலபிலிட்டி. இது கிளவுட் கம்ப்யூட்டிங் நார்மலாக போகிறதுலேயே வந்துட்டு இருக்கிற ப்ளஸ் தான். ஸோ நீங்கள் நினைக்கிறப்போ வந்துட்டு உங்களோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், ரெடியூஸும் பண்ணிக்க முடியும். அதுதான் ஸ்கேலபிலிட்டி. ஃபாஸ்டர் டெலிவரி அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சருங்கிறதுனால இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எதுக்குமே வந்துட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. டைரெக்டாக அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக கொஞ்சம் அந்த டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் நான் மெயின்டெனன்ஸ் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ஓஎஸோ இல்லை பேட்சஸோ செக்யூரிட்டி பேட்சஸோ எதுவுமே நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லாமே அந்த தேர்ட் பார்ட்டி சப்ளையர் பார்த்துக்கிறதுனால நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் போனீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெனிஃபிட். ஸோ இதில் கான்ஸ்லேயே பார்த்தீங்க, அதாவது என்ன நெகட்டிவ் அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு நார்மலாக க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வர்ற மாதிரி தான். ஸோ இது வந்துட்டுன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி தான் வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நம்மள்ட்ட கண்ட்ரோல் இருக்காது. சில கம்பெனிஸ் வந்துட்டு என்னோட ஆன் ப்ரிமைசஸில் தான் வந்துட்டு சர்வர் வேணும், அப்போ தான் வந்து செக்யூர்டாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, அப்போ இது இந்த அப்ரோச் அவங்களுக்கு செட் ஆகாது. அதேமாரி இந்த இன்ஸ்டன்சஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட தேர்ட் பார்ட்டி வந்து நமக்கு ஒரு சர்வர் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுலேயே வந்துட்டு மற்ற கஸ்டமர்ஸ்க்கும் நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் டெடிகேட்டடாக ஒரு சர்வர் ஹோஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க.
ஸோ ஒரு காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மல்டிபிள் கஸ்டமர்ஸோட சர்வர்ஸ் எல்லாமே அங்கே ஹோஸ்டாக இருக்கும். ஸோ அது ஒரு ஷேர்டு இன்ஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ மற்றவங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் லிமிட்டேஷனோ இல்லை பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இதில் இஷ்யூஸ். ஸோ நம்மளோட சேல்ஸ் ஃபோர்ஸ் ட்ரைனிங் இல்லை சேல்ஸ் ஃபோர்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ்மே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர். ஏன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அதோட அண்டர்லைங் என்ன சர்வர்ல இருக்கு, என்ன டேட்டாபேஸ்ல இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்க பேக்கெண்ட்ல ஏடபிள்யூ சர்வீசஸ் தான் யூஸ் பண்றாங்க. பட் நம்ம வந்துட்டு அதோட வெர்ஷனோ இல்லை அது எங்க இருக்கு, என்ன வெர்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறது எதுவுமே ஒரி பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம வந்துட்டு சேல்ஸ் ஃபோர்ஸில் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பேக்கெண்டில் என்ன சர்வர் அதை பற்றி எதுவுமே ஒரி பண்ண தேவையில்ல. ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர். ஸோ அதனால தான் சேல்ஸ் ஃபோர்ஸில் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பிஸ்னஸ் வந்துட்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி ஸ்பீடாக வந்துட்டு ப்ராக்ரஸ் பண்ணி போயிட்டு இருக்க முடியுது. தேங்க்யூ.